ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட நடிகை நயன்தாரா அவர் ஹஸ்பண்டான விக்னேஷ் வந்து ட்விட்டரில் வந்து அவரோட அக்கௌண்ட் வந்து அஃபிஷியலாக டெலீட் பண்ணியிருக்காங்க. அதற்கு வந்து காரணம் வந்து நம்மளோட ரசிகர்கள் அப்படின்ற மாதிரி தான் விஷயம் வந்து போயிட்டுருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். தனுஷ் பற்றி நடிகை நயன்தாரா வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டது பிறகு தான் வந்து நிறைய சர்ச்சைகள் ஏற்பட்டுருச்சு. சமூக வலைத்தளங்கள் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போச்சு அப்படின்னு சொல்லலாம். விக்னேஷன் இயக்கிய நானும் ரவுடிதான் பட ஷூட்டிங்கில் தான் வந்து நயன்தாராவுடன் காதல் வந்து அவங்களுக்கு வந்துச்சு. திருமண ஆவண படத்தில் தான் வந்து நானும் ரவுடிதான் பட காட்சிகளை பயன்படுத்த வந்து தயாரிப்பாளர் தனுஷ் கிட்ட வந்து அவங்க வந்து அனுமதி கேட்டிருக்காங்க. விக்னேஷ் சிவன் மற்றும் நயன்தாரா 2 பேருமே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 வருஷமாக வந்து இந்த ஒரு அனுமதியை கோரிக்கை வந்து வச்சுட்ருக்காங்களாம் தனுஷ்கிட்ட. ஆனால் வந்து அதற்கான அனுமதி வந்து தனுஷ் வந்து தரவே இல்லை அப்படின்ட்டு வந்து என்ஓசி இல்லாமலே வந்து அந்த வீடியோவை வந்து அந்த நெட்ஃப்ளிக்ஸ் அந்த இதில் பயன்படுத்தியிருக்காங்க தனுஷ் மற்றும் விக்னேஷ்வன். அதை தொடர்ந்து வந்து நம்மளோட தனுஷ் வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டிருக்காங்க, என் பர்மிஷன் இல்லாமல் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. இது ஒரு பக்கம் இருக்க, விக்னேஷ்வன் ஒரு பேட்டியில் தான் அஜித்துக்காக எழுதிய கதை எப்படிப்பட்டது என கூறியிருந்தார். அது காமெடி கதை என சொல்லி தயாரிப்பாளர் நிராகரித்தது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த திரைப்பட கதை வந்து ரொம்ப காமெடியாக இருக்குது அப்படின்ட்டு வேணாம் அப்படின்ட்டு ப்ரொடியூசர்ஸ் வந்து அந்த திரைப்படத்தை கைவிட்டாங்க அப்படின்ட்டு விக்னேஷ்வனே சொல்லியிருந்தார். இந்நிலையில் இயக்குனர் விக்னேஷ்வன் வந்து இப்போ வந்து ட்விட்டரில் வந்து அவர் அக்கௌண்ட் அஃபிஷியலாக டெலீட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் ரசிகர்கள் மத்தியில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. அதற்கு முக்கியமான காரணம் வந்து தனுஷ் ரசிகர்களும் அஜித் ரசிகர்களும் அப்படின்ட்டு தான் சொல்கிறாங்க. ஏன்னா வந்து ஒரு சைடில் வந்து தனுஷ் ரசிகர்கள் வந்து நயன்தாரா விட்ட அறிக்கைக்காக எல்லா ஒரு வீடியோ அண்ட் இதில் வந்து நம்மளோட விக்னேஷனை அட்டாக் பண்ணி அசிங்கப்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போ அதே நேரத்தில் வந்து நம்மளோட அஜித்தோட ஃபேன்ஸும் சரி இந்தமாரி வந்து ஒரு தேவையில்லாத பேட்டி கொடுத்ததுனாலே வந்து அஜித் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து விக்னேஷன் வந்து ரொம்பவே கலாச்சிக்கிட்டு இருக்காங்க ட்விட்டரில். மேபி அதுக்காக தான் வந்து நம்மளோட விக்னேஷ் வந்து ட்விட்டரில் அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணியிருப்பார் அப்படின்றது இப்போ வந்து ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. இதை பற்றி இந்த இன்டர்நெட்டில் வந்து செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு.